2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக வெற்றி பெறுமோ? 45% குறைச்சல், எல்லோருக்கும் எல்லாம் அப்படின்னு எல்லாரையும் இதுல பங்காளி ஆக்கியிருக்கார். வட இந்தியால பாத்தீங்கன்னா அந்த டபுள் என்ஜின் சர்க்கார்னு பிரதமர் எப்போ வந்து பேசிட்டு போவார்ல, அங்கெல்லாம் என்ன இருக்கு? வட இந்திய தொழிலாளர்கள் தோழர்கள் எல்லாருமே இங்க வந்து செட்டில் ஆகி அவங்களும் சொல்றது ஸ்டாலின் இஸ் த பெஸ்ட் சிஎம். அப்போ தொழில்துறைக்கு வர வேண்டிய முதலீடுகள் வந்து வேற மாநிலத்துக்கு போகுது அப்படின்னு நம்ம தமிழ்நாடு ஆளுநர் திரு ஆர்.என். ரவி அவர்கள் வந்து குறை சொல்லியிருக்காங்க. வேற மாநிலத்துக்குன்னு அதுவும் பெரும்பான்மையாக குஜராத்துக்கு போகுது. அவர்கள் உழைக்கிறாங்களோ இல்லையோ பிரதமர் அதிகமாக உழைச்சிட்டு இருக்கார். பிரதமர் தான் போய் கான்ட்ராக்ட் எல்லாம் வாங்கிட்டு வர்றாரு. பிரதமர் தான் மீடியேட்டரா இருக்காரு. எல்லா விதத்துல வாயை திறந்தாலே இந்த மாமியார் குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க தெரியுமா? அப்படி குறை நீங்க சொல்றது உண்மைன்னா தமிழ்நாட்டை பற்றி அந்த ஆய்வறிக்கை நிர்மலா சீதாராமன் அவர்கள் பிரசன்ட் பண்றாங்கல்ல, அது பொய்ன்னு ஆகுங்க. ஆளுநர் தொடர்ந்து இந்த மாதிரி தாக்குதல் வைக்கிறதுக்கான காரணம் என்னவாக? யாராவது ரெக்கமெண்ட் பண்ணி பிரதமர்கிட்ட சொல்லி அவருக்கு இதை விட அதிகமா ஒரு போஸ்ட் வாங்கி கொடுத்துருங்க. மேடம், இப்போ இந்தியா டுடே சி ஓட்டர் கருத்து கணிப்பில் 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக வெற்றி பெறுமோ? திமுக தலைமையிலான கூட்டணிக்கு சுமார் 45% வாக்குகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது சம்பந்தமா உங்களுடைய பார்வை? 45%ங்கிறதே குறைச்சல் அப்படின்னு தான் நம்ம எல்லாருமே நினைக்கிறோம். ஏன்னா நம்முடைய முதல்வர் அவர்கள் இந்த குறிப்பிட்ட ஆண்டுக்குள்ள, அதுதானே மிக முக்கியம், 2001 இன்னைக்கு 2026 ஜனவரி முடியுது, இன்னைக்கு 31ஆம் தேதியில நிற்கிறோம். அப்படிங்கும்போது இவ்வளவு குறுகிய காலத்துக்குள் இப்படிப்பட்ட ஒரு வளர்ச்சியை கொடுத்திருக்கிறார். தமிழ்நாடு தான் இந்தியாவிலேயே உற்பத்தி துறையில் முதலிடம் வைக்கிறது அப்படிங்கிறது கடந்த ஆண்டு 2025 டிசம்பர் மாதம் ரிசர்வ் பேங்க் ஒரு அறிக்கை வெளியிட்டது. அதுல சொன்னதே அதுதான். தனிநபர் வருமானம் ஆகட்டும், உள்நாட்டு உற்பத்தி ஆகட்டும், அது ரெண்டுலேயுமே தமிழ்நாடு முன்னிலையில் இருக்கிறது அப்படின்னு. அந்த மாதிரியான ஒரு வளர்ச்சியை கொடுத்திருக்கக்கூடிய ஒரு ஆட்சியை தானே எல்லாருமே விரும்புவாங்க இல்லை? அதுவும் நம்முடைய முதல்வர் திரும்ப திரும்ப சொல்வார் எல்லோருக்கும் எல்லாம் அப்படின்னு. குறிப்பிட்ட ஒரு சிலருக்கு மட்டுமே ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பிரதமர் ஆட்சியை கொடுக்கிறார். அவரோட நண்பர்களுக்கு மட்டுமே சகாயமான ஒரு ஆட்சியை கொடுக்கிறார். அப்படி இல்லாமல் ஏழை எளியவர்கள் கூட, அந்த எளிய மக்கள் கூட, விளிம்பு நிலை மக்களுக்கும் கூட வாழ்க்கையில் ஒரு உயர்வை கொடுத்திருக்கிறார். இந்த வெற்றியை எல்லோருக்குமானதாக பகிர்ந்தளித்திருக்கிறார். எல்லாரையும் இதுல பங்காளி ஆக்கியிருக்கார், பங்குதாரர் ஆக்கியிருக்காருங்கும் போது இப்படிப்பட்ட இமாலய வெற்றியை ஒரு 4.5 ஆண்டுக்குள் சாத்தியப்படுத்தி இருக்கின்ற ஆட்சி தானே திரும்ப தொடரணும்னு எல்லாருமே விரும்புவாங்க. இயல்பு தானே அது. அதனால இந்த ப்ரோ இன்கம்பன்சி அப்படின்னு சொல்லுவோம், இந்த ஆட்சிக்கு ஆதரவான மனநிலை, எல்லா மக்களும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள், எல்லார் கையிலும் பொருளாதார சுதந்திரம் கிடைத்திருக்கிறது, எல்லோருக்கும் நிம்மதி கிடைத்திருக்கிறது. அதுதான் முதல்ல முக்கியம். வட இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அந்த டபுள் என்ஜின் சர்க்கார்னு பிரதமர் எப்போ வந்து பேசிட்டு போவார்ல, அங்கெல்லாம் என்ன இருக்குது? மதவாத அரசியல் இருக்குது, மாட்டு அரசியல் இருக்குது, மொழி அரசியல் இருக்குது, பிரிவினைவாத அரசியல் இருக்குது, பெண்கள் மீதான வன்புணர்வு, வன்முறை எல்லாமே இருக்குது. அதை தவிர எளிய மக்கள், நீ மாட்டு இறைச்சி சாப்பிட்டையா அப்படின்னு கேட்டு அவர்களை கல்லால் அடித்து கொல்லுகின்ற அந்த மாதிரியான வன்முறைகள்லாம் அங்கே அதிகமாக இருக்குது. ஆனால் தமிழ்நாடு என்பது அமைதி பூங்காவாக இருக்கிறது. இந்த 4.5 வருஷத்துல எல்லா மக்களும், வட இந்திய தொழிலாளர்கள் தோழர்கள் எல்லாருமே இங்க வந்து செட்டில் ஆகி அவங்க உழைத்து சம்பாதித்து அவங்களும் சொல்றது ஸ்டாலின் இஸ் த பெஸ்ட் சிஎம் அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்றாங்க. அப்போ தொழில்துறைக்கு வர வேண்டிய முதலீடுகள் வந்து வேற மாநிலத்துக்கு போகுது அப்படின்னு நம்ம தமிழ்நாடு ஆளுநர் திரு ஆர்.என். ரவி அவர்கள் வந்து குறை சொல்லியிருக்காங்க. அது எப்படி பார்க்கலாம்? வேற மாநிலத்துக்குன்னு அதுவும் பெரும்பான்மையாக குஜராத்துக்கு போகுது அப்படின்னா எங்க இருந்து ஒரு அச்சுறுத்தல் வருது? யார் முதல்ல குஜராத்துக்கு போவாங்க? குஜராத்தில் அந்த 3% மக்கள், அவர்கள் 90% சொத்துக்களை தன்னுடைய கைக்குள் வைத்திருக்கக்கூடிய அந்த 3% மக்கள் மட்டும்தான் அங்கே வெற்றி பெறுகிறார்கள். அவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக அவர்கள் உழைக்கிறார்களோ இல்லையோ பிரதமர் அதிகமாக உழைச்சிட்டு இருக்கார். பிரதமர் தான் போய் கான்ட்ராக்ட் எல்லாம் வாங்கிட்டு வர்றாரு. பிரதமர் தான் மீடியேட்டரா இருக்காரு. பிரதமர் தான் வெளிநாடுகளுக்கு பயணம் போய் தன்னுடைய நண்பர்களுக்காக பரிந்துரை செய்து அந்த ஒப்பந்தங்களை பெறுகிறார். அப்படி வெளிநாடுல போய் பண்ணிட்டு வர்றவருக்கு இங்க வரக்கூடிய, தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய ஒப்பந்தங்களை அங்கே தட்டி பறிப்பதுங்கிறது சுலபமான விஷயம். அதனால ஆளுநர் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார் என்றால் அந்த குற்றச்சாட்டின் பின்னணியில் இருக்கக்கூடிய பிரதமரைத்தான் அவர் குறை சொல்கிறார்.
இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடர்ல நம்முடைய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வெளியிட்ட அந்த பொருளாதார ஆய்வறிக்கை, பிப்ரவரியில பட்ஜெட் கூட்டத்தொடர் வருது, அதுக்கு முன்னாடி இந்த பொருளாதார ஆய்வறிக்கை கடந்த ஆண்டு 24-25ல் எப்படி இருந்தது பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆய்வறிக்கையை கொடுக்குறாங்க. அதில் நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொல்வது தமிழ்நாடு தான் மிகச்சிறப்பான வெற்றியை பெற்றிருக்கிறது 24-25ல். தனிநபர் வருமானமாகட்டும் அல்லது உள்நாட்டு உற்பத்தி ஆகட்டும், சமூக பொருளாதார கட்டமைப்பு, பெண்கள் அதிகமாக பங்களிப்பை கொடுப்பது, பெண்களின் பாதுகாப்பு, பெண்களுடைய அந்த தோழி விடுதி, பெண்கள் பயணிக்கக்கூடிய அந்த பிங்க் பஸ், ஸ்டாலின் பஸ், இதன் மூலமாக கிடைத்திருக்கக்கூடிய வெற்றி எல்லாமே மிகச்சிறப்பாக இருக்கு அப்படின்னு நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொல்றாங்க. நாடாளுமன்றத்தில் பதிவாகிறது. அதற்கு எதிர்மாறான கருத்தை ஆளுநர் சொல்றார். அப்ப யார் சொல்றது பொய்? ஆளுநர்கிட்ட போய் கேட்டுட்டு வாங்க. நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொல்லுவதை பொய் என்று ஆளுநர் சொல்கிறாரா, அல்லது ஆளுநர் சொல்வதுதான் உண்மைன்னு அவர் சொன்னார்னா அவருக்கு தயவு செய்து கொஞ்சம் நியூஸ் பேப்பர்ஸ்லாம் வாங்கி கொடுங்க. டிவி செட்டு ஒர்க் பண்ணலையோ என்னவோ, அவரோட லோக் பவன் ஒன்று வச்சிருக்காருல்ல, மக்கள் பவன், அதில் ஒர்க் பண்ணலன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா அவரை பார்த்துருக்க கூடும்ல, அந்த ரிசர்வ் பேங்க் அறிக்கையே பார்த்துருப்பார், அதையும் பார்க்கல. நிர்மலா சீதாராமன் அவர்கள் கொடுத்த அறிக்கையும் பார்க்கல, நியூஸ் பேப்பரையும் படிக்கலைன்னா இவர் ஒரு ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்தவர் தானா என்கின்ற ஒரு சந்தேகம் பொதுமக்களுக்கு வருகிறது. எல்லா விதத்துல வாயை திறந்தாலே இந்த மாமியார் குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க தெரியுமா, மருமகள் உடைச்சா அது பொன்குடம் ஆயிடும். அந்த மாதிரி தமிழ்நாட்டை குற்றம் சொல்லி குறை சொல்லி தமிழ்நாட்டு மக்களை இழிவுபடுத்தி தமிழ்நாட்டு மக்கள் தேர்ந்தெடுத்து கொண்டாடி கொண்டிருக்கின்ற நம்முடைய முதல்வரின் செயல்பாடுகளை கேலியும் கிண்டலும் எள்ளலும் செய்கிறார் என்றால் இவருடைய இருப்பை இன்னமும் தமிழ்நாடு தாங்கி கொண்டிருக்கிறது, பொறுத்து கொண்டிருக்கிறது. எதனால்னா நம்முடைய முதல்வர் அவர்களின் அந்த கனிவால், அந்த பேரன்பால், அந்த கருணையால் என்பதை ஆளுநர் புரிந்து கொள்ள வேண்டும். இல்லை, ஆளுநர் தொடர்ந்து இந்த மாதிரி தாக்குதல் வைக்கிறதுக்கான காரணம் என்னவாக இருக்கும்? காரணம் என்னன்னா, யாராவது ரெக்கமெண்ட் பண்ணி பிரதமர்கிட்ட சொல்லி அவருக்கு இதை விட அதிகமாக ஒரு போஸ்ட் வாங்கி கொடுத்துருங்க. ஏன்னா அவர் எதிர்பார்ப்பதே அதுதான். அதிகமாக யார் ரப்சர் பண்ணுறாங்களோ, யார் அதிகமாக பிரச்சனை பண்ணுறாங்களோ, யார் அதிகமாக அந்த மாநில அரசை குற்றம் குறை சொல்கிறாங்களோ அவங்களுக்கு உடனடியாக ஒரு பதவி உயர்வு கிடைக்கும். ஆர்எஸ்எஸ், சங் பரிவார், இந்துத்துவா அல்லது பிஜேபியோட வழிமுறை இதுதான். இவர் பாவம் 5 வருஷம் கத்தினாரு, அதை தாண்டி இப்ப கத்திக்கிட்டே இருக்காரு. ஆனா திரும்பி பார்க்க யாருமே இல்ல. இவர்களை ப்ளீஸ் பண்றதுக்கு தான் இந்த மாதிரி பேசிட்டு இருக்காரு. ஆமா, அப்பீஸ்மெண்ட் பாலிசின்னு பிரதமர் எப்ப பாரு சொல்வார்ல, அந்த அப்பீஸ்மெண்ட் பாலிசி அவர்களை குளிர்விக்க வேண்டும். தனக்கு மேலாக இருக்கக்கூடிய அந்த பிக் பாஸை குளிர்விக்கணும். அவங்க மனசுல எப்படியாவது ஒரு நல்ல இடத்த பிடிச்சிடணும்னு இவரும் தலைகீழ நின்று தண்ணி குடிக்கிறாரு. ஆனா நடக்க மாட்டேங்குது. ஏன்னா நமக்கு இதற்கான சான்று ஏற்கனவே இருக்கு. நம்ம ஜக்தீப் தங்கர் இருக்கார்ல, மேற்கு வங்காளத்தில் ஆளுநராக இருந்தப்போ நம்முடைய மம்தா பானர்ஜி அவர்களுக்கு மிக அதிகமாக குடைச்சல் கொடுத்தார். அப்படி குறைச்சல் கொடுத்ததால் அவருக்கு துணை குடியரசுத் தலைவர் பதவி கொடுக்கப்பட்டது. ஆனால் இப்போ அவரோட வேர் அபவுட்ஸ் எங்கன்னு தெரில, அவர் எங்கே இருக்காருன்னு தெரில. அதை தாண்டியும் பல சந்தேகங்கள் மக்களுக்கு இருக்குது. அந்த மாதிரி இவருக்கும் ஏதாவது ஒரு பதவி உயர்வு வேண்டும்ங்கிறதுக்காக தான் திரும்ப திரும்ப காலையில் எழுந்தா ஒரு அஜெண்டா போட்டுப்பார் போல இருக்கு. இன்னைக்கு 100 பொய் சொல்லணும், 50 முறை நம்முடைய முதல்வரை திட்டணும், 50 முறை தமிழ்நாட்டில் குற்றம் குறைகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லணும், 50 முறை தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லணும். அதெல்லாம் எழுதி வச்சுட்டு நைட்டு தூங்க போகும்போது டிக் பண்ணிப்பார் போல இருக்கு, ஓ இதெல்லாம் சரியா பண்ணிட்டேன் அப்படின்னு. அப்படியாக ஒரு வாழ்க்கையை, ராஜபோகமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார். முந்தி காலத்துல அந்த புராணங்கள், இந்த வைதிகர்கள் சொல்ற புராணங்கள்ல நாரதர்னு ஒரு கேரக்டர் சொல்லுவாங்க தெரியுமா, நல்லா இருக்கிற 2 பேருக்குள்ள சிண்டு முடிஞ்சு விடுறது. அந்த மாதிரி நவீன நாரதர்களாக பிஜேபி அரசு இந்த ஆளுநர்களை பிஜேபி ஆளாத மாநிலங்களுக்கு அனுப்பி வைக்குது. சரி, இப்போ இப்படி ஒரு கேள்வியை நீங்க பாருங்க, பிஜேபி ஆளுகின்ற மாநிலங்களில் அது எப்படி ஜாடியும் மூடியும் போல ஒட்டி ஒண்ணா இருக்காங்க? ஆளாத மாநிலங்கள்ல எப்படி இவ்வளோ குறை? அப்படி குறை நீங்க சொல்றது உண்மைனா, தமிழ்நாட்டை பற்றி அந்த ஆய்வறிக்கை நிர்மலா சீதாராமன் அவர்கள் பிரசன்ட் பண்றாங்கல்ல, அது பொய்ன்னு ஆகும்ல. அப்ப யார் சொல்லுவது உண்மை, யார் சொல்லுவது பொய்ன்னு ஆளுநர்கிட்டையும் கேட்கணும். அப்படி என்றால் அவருடைய முகமூடி கிழியும். அதனால இவர் ஒரு ஆளுநர் என்ற தகுதியே இல்லாத ஒருவராக, எந்த விதத்திலும் ஒரு கம்பீரம் இல்லாதவராக, கூடுதலாக அங்க ஒரு பேரலல் கவர்மெண்ட்டை நடத்திட்டு
அல்லது ஒரு கவர்னர் அறிக்கை என்று சொல்லப்படக்கூடிய அந்த தமிழ்நாடு அரசின் அறிக்கையை நான் வாசிக்க மாட்டேன். அது அவருக்கு போயிட்டு தானப்பா வருது. அவருக்கு ஒன்றும் திடீர்னு கொண்டு வந்து சட்டமன்றத்துக்குள்ள வந்த உடனே அதை கொடுக்கல இல்லை. ஏற்கனவே அவருடைய ஒப்புதல் பெற்ற அறிக்கை தான் அது. அப்போ அங்க ஏற்கனவே நீ அப்ரூவ் பண்ணது தானே. அப்ப இங்க வந்து வாசிக்க மாட்டேன்னு சொல்றது டிராமாவா? இவர் என்ன தன்னை ஒரு நடிகராக நினைத்து கொள்றாரா? ஸ்டண்ட் அடிக்கிறாரா சட்டமன்றத்துல வந்து? இந்த மாதிரி 1000 ஸ்டண்ட் பார்த்த சட்டமன்றம் தான் நம்மளோடது. சபாநாயகர் மிக அழகாக டேக்கிள் பண்றாரு. நம்முடைய முதல்வரும் எவ்வளவு நிதானமாக அன்றைக்கு அந்த நடவடிக்கையை பார்த்தார். அதை தவிர சட்டமன்றத்திலேருந்து வெளியில கூட வரல. அந்த அகழியை தாண்டி கூட அவரோட கான்வாய் போயிருக்காது. உடனடியாக ஒரு அறிக்கை ராஜ்பவன்லேருந்து வருதுன்னா எல்லாமே ஸ்கிரிப்டட். அது எக்ஸ்போஸ் ஆகிட்டே இருக்கார் பாருங்க. அதனால இவர் முற்ற முழுக்க பொய்யின் அவதாரமாக, புரட்டின் அவதாரமாக, எரிச்சலின் அவதாரமாக, இந்துத்துவாவின் அவதாரமாக இருக்கிறார். இந்துத்துவ சக்திகள் தமிழ்நாட்டில் கால் ஊன்ற முடியாது அப்படிங்கிறது தான் உண்மை.